மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி 2வது பாடம் தேசிய வருவாயின்ற பாடம், நேஷ்னல் இன்கம் அப்படின்ற பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் இது. நேஷ்னல் இன்கம்ன்றது ஒரு நாட்டுடைய வருமானம். தேசிய வருவாய் அப்படின்னா நம்ம தேசத்துக்கு எவ்வளோ வருவாய் வருது அப்படின்றது. அதாவது பெரிய பெரிய பிரச்சனைகள் நம்ம எல்லா நாடுகளையும் இருக்குது. வேலை வாய்ப்பு இல்லாதது, பணவீக்கம், வளர்ச்சி இப்படிலாம் இருந்தாலும் அது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு என்ன நமக்கு தேவைன்னா தேசிய வருவாய் தான். அதை தான் இதை சாமுவேல்சன்றவர் அப்படி சொல்லியிருக்காரு. அடுத்தது இந்த தேசிய வருவாயில் நம்ம இதோட பொருள், இதோட கருத்துக்கள், இதில் இது எப்படி கணக்கிடும் முறைகள், அதெல்லாம் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு நாட்டோட பொருளாதார நடவடிக்கைகளை அளவிடுறதுக்கான ஒரு அளவுகோல் தான் தேசிய வருவாய். அதாவது நேஷனல் இன்கம் என்ன பண்ணுது பாருங்க. நேஷனல் இன்கம் ஒன்லி ப்ரொவைட்ஸ் அ காம்ப்ரிஹென்சிவ் மெஷர் ஆஃப் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் எ நேஷன். The growth of an economy is measured by the rate at which its real national income grows over time அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இது முக்கியமாக நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு பொருளாதாரத்தை எப்படி அளவிடுறோம், பொருளாதாரத்தோட வளர்ச்சியை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த பொருளாதார திட்டமிடுதலுக்கான ஒரு கருவியாக இந்த தேசிய வருவாயை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இதை பேரின பொருளியல்ல இது ஒரு மாதிரியாகவும் இது இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா இந்த நோபல் பரிசு பெற்ற சைமன் குஷ்னெட்ஸ் அப்படின்றவர் தான் இந்த கருத்துருவை நமக்கு முதலாக அறிமுகப்படுத்தியிருக்கார், தேசிய வருவாயின்ற கருத்துருவை. அடுத்து பார்த்தோம் இந்த தேசிய வருவாயோட பொருள் பார்க்க போகிறோம். பொருள் இந்த இதை நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறத. இந்த சைமன் குஷ்னெட்ஸ்ன்ற ஒரு பேர் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதுதான் he only first introduced the concept of national income. இன்ட்ரடியூஸ் பண்ணவர் இவர் தான். அடுத்தது இதோட மீனிங் ஆஃப் நேஷனல் இன்கம். நேஷனல் இன்கம் தேசிய வருவாய்னா என்னன்னா, ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பண்டங்கள் பணிகளின் பண மதிப்பு. ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் எவ்வளோ பண்டங்கள் பணிகள் உற்பத்தி செய்யப்படுதோ அதோட அளவை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா தேசிய வருவாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நேஷனல் இன்கம்னா என்னன்னா, டோட்டல் மணி வேல்யூ ஆஃப் ஆல் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு இன் அ கண்ட்ரி டியூரிங் எ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். அதாவது 1 இயர், ஒரு வருஷத்தில் அப்படின்றோம்ல, அதுதான். அடுத்தது இதோட டெஃபினிஷன் பார்க்கும்பொழுது நிறைய டெஃபினிஷன்ஸ் ஆல்ஃப்ரெட் மார்ஷல் டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு, சைமன் குஷ்னெட்ஸ் கொடுத்துருக்காரு. நம்ம எந்த டெஃபினிஷன் நமக்கு கேட்குறாங்கன்றதை பார்த்து எது நமக்கு ஈஸியாக இருக்கோ அதை நம்ம எழுதலாம். அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆல்ஃப்ரெட் மார்ஷல் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு நாட்டில் உழைப்பும் முதலும் சேர்ந்து அங்குள்ள இயற்கை வளங்களை பயன்படுத்தி பண்டங்கள் பணிகளை பயன்படுத்துகின்றது. இதை தான் நம்ம தேசிய வருவாய் அப்படின்றோன்றாங்க. அடுத்தவர் என்ன சொல்கிறாருன்னா, சைமன் ஒரு நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி அப்படின்றோம், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், இங்கிலீஷில் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதுதான் த வெல்ஃபேர் ஆஃப் எ நேஷன் கேன் ஸ்கேர்ஸ்லி பி இன்ஃபர்ட் ஃப்ரம் எ மெஷர்மெண்ட் ஆஃப் நேஷனல் இன்கம் அஸ் டிஃபைன்ட் பை த ஜிடிபி. அப்போ இவரோட டெஃபினிஷன் வேறு, அவரோட டெஃபினிஷன் வேறு. சைமன் குஷ்னெட்ஸ் கொடுத்துருக்கிறது கீழே இருக்குது பாருங்கள். ஒரு ஆண்டில் பொருளாதாரத்தின் உற்பத்தி அமைப்பில் இருந்து பண்டங்களும் பணிகளும் உற்பத்தி செய்யப்பட்டு நிகர வெளியீடாக அவை இறுதிநிலை நுகர்வோரின் கைகளுக்கு செல்லுது, அல்லது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மூலதன பொருட்களின் இருப்போடு நிகர கூடுதலாக சேர்கிறது. மொத்தம் ஒரு ஆண்டில் எவ்வளவு நீங்கள் என்னென்ன பொருள் நீங்கள் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்கிறீங்க, அந்த பொருளோட மதிப்பு, பண அளவு மதிப்பு, பொருட்கள் மட்டும் இல்லை பணிகள் அப்படின்னு சொல்கிறான். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், தேசிய வருவாய்க்கு நம்ம இலக்கணம் அவன் கொடுத்துட்டான். அடுத்தது பார்த்திங்கன்னா தேசிய வருவாயின் அடிப்படை கருத்துக்கள். இப்போ தேசிய வருவாயை அளவிடுவதற்கு சில கருத்துக்கள் நமக்கு பயன்படுது. அது என்னென்ன கருத்துக்கள்ன்றது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதலாவது பார்த்தோம்னா இதில் இங்கிலீஷில் சொன்னோம்னா கான்செப்ட்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம். கான்செப்ட்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜிடிபி, அடுத்து ஜிஎன்பி, என்என்பி ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். அதாவது இங்கே அதையும் நம்ம அப்படியே சொன்னோம்னா இதுலேயும் ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி. அதுக்கடுத்து பார்த்தோம்னா காரணி செலவில் நிகர தேசிய உற்பத்தி, தனிநபர் வருமானம், செலவழிக்கக்கூடிய வருமானம் டிஸ்போசபிள் இன்கம்னு சொல்கிறோம், தனிநபர் வருமானத்தை பர்சனல் இன்கம் சொல்கிறோம், தலா வருமானன்றது பெர் கேபிட்டா இன்கம் சொல்கிறோம், அடுத்து உண்மை வருமானம் ரியல் இன்கம், அடுத்து லாஸ்ட் ஜிடிபி குறைப்பான். இதெல்லாம் என்னென்னா தேசிய வருவாயில் அடங்கியுள்ள அடிப்படை கருத்துக்கள், அவ்வளோதான். அடுத்தது ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இது ரொம்ப முக்கியமானது. அதாவது ஜிடிபி அப்படின்னா என்னென்னா டோட்டல் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. டோட்டல் ஜிடிபினா என்னென்னா டோட்டல் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் வித்தின் த கண்ட்ரி டியூரிங் ஏ இயர். ஒரு கண்ட்ரிக்குள்ளே 1 இயர்க்குள்ளே என்னென்ன நீ செய்கிற, என்னென்ன பொருட்கள் உற்பத்தி செய்கிற, அதுதான்
திஸ் இஸ் கால்குலேட்டட் அட் மார்க்கெட் ப்ரைஸஸ் அண்ட் இஸ் நோன் அஸ் ஜிடிபி. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஜிடிபின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதிநிலை பண்டங்கள், இதெல்லாம் டெஃபினிஷன் கேட்டால் இது அப்படியே எழுதணும். இறுதிநிலை பண்டங்களோட மொத்த சந்தை மதிப்பு தான் என்னது, மொத்த உள்நாட்டு உற்பத்தியாக தான் ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இதை வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், செலவு முறையை பயன்படுத்தி இதை ஒரு ஃபார்முலா, ஜிடிபி இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம். இதில் சீனா என்னென்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீனா கன்சம்ஷன் குட்ஸ், அதாவது நுகர்வு பண்டம். இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் போய் வாங்குகிறோம், அரிசி பருப்பு எண்ணெய் காய்கறிகள் இதெல்லாம், இதுதான் நுகர்வு பண்டம். அடுத்தது ஐனா பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ், முதலீட்டு பண்டம். என்னென்ன நீங்கள் முதலீடாக போடுறீங்க அதான் முதலீட்டு பண்டம். ஜீனா அரசோட வாங்குதல்கள், அதாவது கவர்மெண்ட்டு பர்ச்சேசஸ். எக்ஸ்னா அடுத்து எக்ஸ் மைனஸ் எம் பார்க்குறோம் பாருங்க, அது எக்ஸ்னா என்னென்னா எக்ஸ்போர்ட்ஸு, எம்னா இம்போர்ட்ஸ். எக்ஸ் மைனஸ் எம் இஸ் நெட் எக்ஸ்போர்ட் விச் கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். இது அடுத்தது அந்த இதில் வச்சு நம்ம கணக்கிடுறோம். அடுத்து ரெண்டாவது இது பார்க்கும்போது அதில் ஏ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஃபஸ்ட் பார்க்குறோம். இப்போ அடுத்து அதுலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா என்டிபின்னா என்னென்னு பார்க்குறோம். நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னா நிகர உள்நாட்டு உற்பத்தி என்பது ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் ஏற்படுற தேய்மானத்தை கழித்த பிறகு கிடைக்கிறது. இப்போ எந்த ஒரு உற்பத்தினாலும் தேய்மானம் கண்டிப்பாக வரும். அந்த தேய்மானம் கழிச்சது போக ஜிடிபினா மொத்த உள்நாட்டு உற்பத்தி, என்டிபினா என்னென்னா அந்த ஜிடிபிலேருந்து தேய்மானம் கழிச்சிட்டிங்கன்னா கிடைக்கிறது. அப்போ நிகர உள்நாட்டு உற்பத்தினா அதான் ஜிடிபி மைனஸ் தேய்மானம். இப்போ வந்து அந்த இயந்திரங்கள் வந்து பழுதாகலாம், தேய்மானம் அடையலாம், பயனற்று போகலாம். அப்போ அது எல்லாத்தையும் நம்ம கழிச்சு கிடைக்கிறதா என்னது, என்டிபி. அதான் நம்ம இதில் என்ன சொல்கிறோம், என்டிபி இஸ் த வேல்யூ ஆஃப் நெட் அவுட்புட் ஆஃப் த எக்கானமி டியூரிங் த இயர். அதாவது நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என்டிபி இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி மைனஸ் டிப்ரிசியேஷன். டிப்ரிசியேஷனை இங்கே மைனஸ் பண்ணிடுறோம், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அடுத்தது நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட், ஜிஎன்பி. கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட், இப்போ மொத்த தேசிய உற்பத்தி. ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் அதே தான் திரும்ப வருது. ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட முடிவடைந்த பொருட்கள் தான் என்னது, இது வந்து அதோட மொத்த கணக்கிடுதெல்லாம் என்னது, மொத்த தேசிய உற்பத்தி அப்படின்றோம். இதுக்கு வந்து நம்ம வந்து கீழே பார்க்கோம்னா இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இங்கிலீஷில் பாருங்கள். கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் என்னென்னா ஜிஎன்பி இஸ் த டோட்டல் மெஷர் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அட் மார்க்கெட் வேல்யூ ரிசல்ட்டிங் ஃப்ரம் கரண்ட் ப்ரொடக்ஷன் இன் அ கண்ட்ரி. இப்போ இதிலே வந்து அவன் என்ன சொல்கிறான், ஜிஎன்பியை வந்து 5 டைப்ஸ் சொல்லியிருக்கான். 5 டைப்ஸ் ஆஃப் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதில் வந்து முதலாவது எடுத்துட்டோம்னா என்னென்னா ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட முடிவடைந்த பண்டங்கள் பணிகளோட மதிப்பு. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மக்களோட நுகர்வு தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக இதை சீன்னு சொல்கிறோம். கன்சம்ஷன், ஒரு மக்கள் வந்து என்னென்ன வாங்குறாங்க அதுதான். இப்போ வேல்யூ ஆஃப் ஃபைனல் கன்சியூமர் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதுதான் நம்ம டு சாட்டிஸ்ஃபை ஹியூமன் வாண்ட்ஸ் அப்படின்றோம். அதை தான் நம்ம சீன்றோம். அடுத்து ரெண்டாவது பார்த்தோம்னா செகண்டு மொத்த உள்நாட்டு மூலதன பொருட்களோட தனியார் முதலீடுகளில் இதில் மூலதன திரட்சி, வீடு கட்டுதல், உற்பத்திக்காக வைப்பில் உள்ள, முடிந்தும் மற்றும் முடியாத இதெல்லாம் பொருட்கள் எல்லாம் என்னென்ன அதில் இருக்குது பொருட்களாகவே இதில் அடங்கும். இதை தான் ஐன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து கிராஸ் ப்ரைவேட் டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னென்னா கேபிட்டல் குட்ஸ்ன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோ, அவ்வளோ போதும். அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ் இல்லைனா இன்னொரு அதை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ்ன்னு சொல்கிறோம். முதலீடு பொருள், கேபிட்டல்னா முதலீடு. இப்போ வந்து நம்ம ஒரு பொருள் செய்கிறதுக்கு என்னென்ன முதலீடு நம்ம போடுறோம் அதான். இப்போ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் என்ன ஃபிக்ஸட் கேபிட்டல் ஃபார்மேஷன், ரெசிடென்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்வென்டரிஸ் ஆஃப் ஃபினிஷ்டு அண்ட் அன்ஃபினிஷ்டு குட்ஸு, இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம், இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதான் ஐ. அடுத்து தேர்ட் பார்த்தீங்கன்னா அரசால் வாங்கப்பட்ட பண்டங்கள் பணிகள், அதாவது ஜீன் கொடுக்குறோம். அரசாங்கத்தோட பர்ச்சேஸ், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் ஆர் பர்ச்சேஸ் பை த கவர்மெண்ட், அவ்வளோதான், அதுதான் ஜீன் சொல்கிறோம். அடுத்தது பார்த்தோம்னா என்னென்னா எக்ஸ் மைனஸ் எம்னா என்னென்னா நெட் எக்ஸ்போர்ட்ஸு இம்போர்ட்ஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அவ்வளோதான். இது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் தான். உள்நாட்டிலேருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம், வெளிநாட்டிலேருந்து வருவிக்கப்பட்ட இறக்குமதி. இப்போ ரெண்டையும் ஏற்றுமதியிலேருந்து இறக்குமதியை கழிக்கிறோம், எக்ஸ் மைனஸ் எம். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இது நேர்மறையாக இருக்கலாம், எதிர்மறையாக இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம், அவ்வளோதான். அடுத்து ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா நிகர வருமானம், ஜிஎன்பி. இதுக்கு கடைசி ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. நிகர வருமானம்னா என்னென்னா வெளிநாடுல இருந்து நம்ம பெற்ற அந்த காரணிகளின் வருவாய், இப்போ கூலி, வட்டி, லாபம். இந்த இது ஒரு பொருள் செய்கிறதுக்கு நமக்கு இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக கிடைக்காது. இதுக்கு நம்ம வந்து வெளிநாட்டிலேருந்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இது போக வெளிநாடுகளிலிருந்து பெற்ற காரணிகளின் வருவாய். ஒரு காரணின்னும் போது அது நமக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதுக்கு நம்ம வந்து செலவு பண்ணுவோம், அதை கூலி கொடுப்போம், அதை செய்கிறதுக்கு அந்த பணத்துக்கான வட்டி, லாபம், இதெல்லாம் நம்ம நல்ல டீட்டெயிலாக அப்புறம் பின்னாடி இது வரும் படிப்போம். இப்போ வெளிநாட்டுக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்ட காரணிகளின் வருவாய்க்கும் இடையே உள்ள வேறுபாடு, அதான் ஆர் மைனஸ் பின்றான்.
அந்த அந்த எக்ஸ் மைனஸ் எம் சொன்ன மாதிரி இதில் வந்து லாஸ்ட்டில் நம்ம என்ன போடுறோம், சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி அப்படின்னு இந்த ஃபார்முலாவை நம்ம இதுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம். இது இந்த ஃபார்முலா. அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா என்என்பி, நிகர தேசிய உற்பத்தினா என்ன அவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரொம்ப இதில் நீங்கள் வந்து என்னன்னு தெரிஞ்ச அந்த அளவுக்கு அந்த மீனிங் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதாவது நிகர தேசிய உற்பத்தினா என்னென்னா, என்என்பின்னா என்னென்னா மொத்த தேசிய உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தை கழிக்கணும், அவ்வளோதான். நிகர தேசிய உற்பத்தி என்பது ஒரு ஆண்டின் பொருளாதாரத்தின் நிகர உற்பத்தியின் மதிப்பு. அப்போ ஜிஎன்பியிலேருந்து அங்கே ஜிடிபி சொன்னேன்ல, அதே மாதிரி தான். ஜிடிபியிலேருந்து தேய்மானத்தை கழிச்சா என்டிபி வந்துச்சுல, அதே மாதிரி தான் இங்கே ஜிஎன்பியிலேருந்து தேய்மானத்தை கழிச்சா கிடைக்கிறது என்என்பி, அவ்வளோதான். இப்போ ஜிஎன்பியிலேருந்து தேய்மானத்தின் மதிப்பு முதலீட்டு சொத்தின் மாற்று கழிவு கழிச்ச பிறகு கிடைக்கிறது தான். அதுக்கு ஃபார்முலா கீழே கொடுத்துருக்காங்க. என்என்பி = ஜிஎன்பி மைனஸ் தேய்மான கழிவு. இதை நம்ம என்ன சொல்கிறோம், கேபிட்டல் கன்சம்ஷன் அலவன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட்டு, காரணி செலவில் தேசிய உற்பத்தி. காரணி செலவு அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து காரணி செலவு அப்படின்னும் போது உற்பத்தியில் சந்தையோட மதிப்பு. என்என்பி அப்படின்றது ஒவ்வொரு காரணிக்கும் வழங்கப்படுற மொத்த வருமான செலுத்துதல்கள். இப்போ இங்கே என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட்னு போட்டிருக்காங்க. என்என்பி ரெஃபர்ஸ் டு த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் அவுட்புட். இன்றைக்கி அப் டு டேட் அந்த மார்க்கெட் ரேட்டுக்கு, அந்த வேல்யூவோட அவுட்புட்டுக்கு என்ன ரேட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதான். தஸ் ஃப்ரம் த மணி வேல்யூ ஆஃப் என்என்பி அட் மார்க்கெட் ப்ரைஸ் we deduct the amount of indirect taxes and add subsidies to arrive at the net national income at factor cost. இந்த காரணி செலவில் நிகர தேசிய வருவாயை பெறுவதற்கு சந்தை விலையில் என்என்பியின் பணமதிப்பிலிருந்து மறைமுக வரியை கழிக்க வேண்டும், மானியங்களை கூட்ட வேண்டும். இப்போ இந்த ஃபேக்டர் காஸ்ட் நமக்கு கிடைக்கணும். அதில் வந்து மறைமுக வரின்னா என்னென்னா, உள்ளே மறைந்திருக்கிற இன்டைரக்ட் டேக்ஸ் கழிச்சிட்டு மானியங்களை கூட்டணும். அப்போ சில பொருட்களுக்கு நமக்கு அரசாங்கம் மானியங்கள் தராங்க. இப்போ நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம், கேஸு, இந்த உரம் வாங்குறாங்கல்ல, அந்த யூரியா, அதெல்லாம் அதுக்கெல்லாம் கவர்மெண்ட் வந்து ஒரு சப்சிடிஸ் தரான். இப்போ அதை வந்து அந்த மானியம் நம்ம சொல்கிறோம். அதை வந்து என்ன செய்வாங்கன்னா, அதை நமக்கு ஆட் பண்ணுறாங்க அவங்க, அதுதான். அடுத்தது காரணி செலவில் என்என்பி சந்தை விலையில், என்என்பின்னா மறைமுக வரி ப்ளஸ் மானியம், அதுதான். அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா பர்சனல் இன்கம், தனி நபர் வருமானம். தனிநபர் வருமானம்னா என்ன, ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் வசிக்கிற ஒவ்வொரு தனிநபரும் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறாங்கள, அவங்க அவ்வளோ பேருடைய பல வழியில் அவங்க வேலை செய்கிறாங்க, வருமானம் ஈட்டுறாங்க. அந்த அவ்வளோ வருமானத்தோட இதை தான் மொத்த ஒரு தனிநபர் வருமானம் நம்ம சொல்கிறோம். அது வட்டியாவோ வாரமாகவோ கூலியாவோ எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்போ அவை எல்லாத்தையும் ஒவ்வொரு தனிநபருக்கும் கூட்டணும்னா அது தனிநபர் வருமானம். இப்போ அந்த தனிநபர் வருமானன்றது என்னென்னா தேசிய வருமானத்துக்கு சமமாக இருக்காது. ஏனென்றால் அதில் என்ன இருக்குது, டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸு தனிநபர் வருமானத்தோடு சேர்க்கப்படுகிறது. அரசிடமிருந்து கிடைத்த ஓய்வூதியம், பென்ஷன் தனிநபர் வருமானத்துடன் சேர்க்கப்படுகிறது. தேசிய வருவாயிலிருந்து பங்களிக்கப்படாத கார்ப்பரேட் லாபம் மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டங்களில் உழைப்பாளர்களின் பங்களிப்பு எல்லாத்தையும் கழிச்சுட்டு மாற்று செலுத்துதல்களை கூட்டி தனிநபர் வருமானம் கணக்கிடப்படுகிறது. தனிநபர் வருமானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பர்சனல் இன்கம் இஸ் த டோட்டல் இன்கம் ரிசீவ்டு பை த இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி ஃப்ரம் ஆல் சோர்சஸ் பிஃபோர் பேமெண்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் இன் a year. பர்சனல் இன்கம் என்னென்ன உங்களுக்கு இது, ஒரு தனிநபருடைய வருமானம் எந்தெந்த வழியிலேருந்து அவனுக்கு கிடைக்குது அது எல்லாத்தையும் அதில் எதை மைனஸ் பண்ணணும்னா டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ், மாற்று செலுத்துதல்களை நம்ம என்ன செய்யணும், அதை வந்து அதை பங்களிப்பை கழிச்சிட்டு மாற்று செலுத்துதல்கள் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பர்சனல் அது வந்து கழிச்சது. அந்த ஃபார்முலா வந்து நம்ம எப்படி சொல்கிறோம்னா, தனிநபர் வருமானம் இஸ் ஈக்குவல் டு தனிநபர் வருமானம் எழுதும் பொழுது இஸ் ஈக்குவல் டு தேசிய வருமானம் மைனஸ் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு மற்றும் பகிரப்படாத கார்ப்பரேட் லாபம் ப்ளஸ் மாற்று செலுத்துதல்கள். இதான் வந்து தனிநபர் வருமானத்துடைய டெஃபினிஷன் மாதிரி நம்ம கொடுத்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னென்னா, அதை இங்கேயும் கொடுத்துருக்காங்க. பர்சனல் இன்கம் ஈக்குவல் டு நேஷனல் இன்கம் மைனஸ் சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன் அண்ட் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்ப்பரேட் ப்ராஃபிட்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்க ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ். அடுத்தது செலவிடக்கூடிய வருமானம். செலவிடக்கூடிய வருமானம் அப்படின்னா என்னென்னா டிஸ்போசபிள் இன்கம். டிஸ்போசபிள் இன்கம் செலவிடக்கூடிய வருமானம் என்பது தனிநபர் செலவிடக்கூடிய வருமானத்தை குறிக்கிறது. தனிநபர் வருமானத்திலிருந்து நேர்முக வரிகளை கழித்தால் கிடைப்பது செலவிடக்கூடிய வருமானம். தனிநபர் வருமானத்திலிருந்து நேர்முக வரிகள் நம்ம கழிச்சால கிடைக்கிறது தான் என்னது, செலவிடக்கூடிய வருமானம். இந்த வருமானம் தான் தனிநபர்கள் நுகர்வுக்காக
செலவிடக்கூடியது. இதுதான் டிஸ்போசபிள் இன்கம். அப்போ செலவிடக்கூடிய வருமானம் ஈக்குவல் டு என்னன்னா தனிநபர் வருமானம் மைனஸ் நேர்முக வரிகள். தனிநபர் வருமானம் மைனஸ் நேர்முக வரிகள். இது வந்து ஒவ்வொரு வருமானமும் சொல்லியிருக்காங்க. தனிநபர் வேற, அடுத்தது பார்த்தீங்கன்னா செலவிடக்கூடிய வருமானம். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம், கடைசி வந்து பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது தலா வருமானம். தனிநபர் வருமானம்ன்றது வேற, தலா வருமானம்னா வேற. தலா வருமானம்னா என்னன்னா ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் வசிக்கும் ஒரு நபரின் சராசரி ஆண்டு வருமானம். அதாவது ஒரு தலா வருமானம் என்னன்னா ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் வசிக்கிற ஒரு நபரோட சராசரி வருமானம். இப்போ ஒரு நபரோட வருமானம் கணக்கிடணும்னா எப்படி கணக்கிட முடியும்? தேசிய வருமானத்தை மக்கள் தொகையால் வகுத்தா தான் கணக்கிட முடியும். ஒரு நபரோட தனிநபரோட வருமானம் நமக்கு அப்படி கிடைக்காது. அது வந்து வகுத்து பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். தேசிய வருமானத்தை தேசிய வருமானத்தை மக்கள் தொகையால் வகுக்க கிடைக்கிறது தான் உங்களுக்கு தலா வருமானம். தலா வருமானம்னா என்னன்னா, அதாவது இந்த நாட்டில் இருக்க அத்தனை பேரோட வருமானத்தையும் கூட்டி அதை மொத்த மக்கள் தொகையால் வகுத்தோம்னா கிடைக்கிறது தான் தலா வருமானம். இது வந்து பெர் கேபிட்டா இன்கம். இதுதான் இங்கிலீஷில் பெர் கேபிட்டா இன்கம் சொல்கிறோம். எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா, பெர் கேபிட்டா இன்கம் வந்து இது வந்து the average income of a person of a country in a particular year is called per capita income. இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா per capita income is equal to national income divided by population. national income divided by population. அவ்வளோதான். அடுத்தது ரியல் இன்கம். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா ரியல் இன்கம். ரியல் இன்கம்னா என்னென்னா உண்மையான வருமானம். பண வருவாயின்றது தேசிய வருமானத்தை ஒரு ஆண்டில் உள்ள பொது விலை அளவுகளின் அடிப்படையில் மதிப்பிடுறோம். தேசிய வருவாய் என்பது ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட முடிவுற்ற பண்டங்கள் பணிகளோட மொத்த மதிப்பை பண அளவுகளில் குறிப்பிடுது. இப்போ வந்து ஒரு நாட்டில் எவ்வளோ இதே தான் திரும்ப வந்துட்டு இருக்கோம். ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் பணிகளோட மதிப்பு தான் தேசிய வருவாய் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ அதே தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. பண வருவாய் என்பது தேசிய வருமானத்தை ஒரு ஆண்டில் உள்ள பொது விலை அளவுகளின் அடிப்படையில் இதை மதிப்பிடுறோம். இது என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பண அளவுகளில் குறிப்பிடுறோம். பண அளவில் இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், உண்மையான வருமானம் அப்படின்றோம். பண அளவுனா என்னென்னா கேஷாக சொல்கிறோம். அதை நிலையான விலையில் உண்மை வருமானம் சிக்கல்ட்டு நடப்பு விலையில் தேசிய வருவாய் வகுத்தல் P1. P1 என்னென்னா நடப்பாண்டு விலை குறியீடு. P0 என்னென்னா அடிப்படை ஆண்டின் விலை குறியீடு. அடுத்தது ஜிடிபி குறைப்பான், ஜிடிபி டிஃப்ளேட்டர். ஜிடிபி குறைப்பான், இது வந்து கொஸ்டின் இருக்குது உங்களுக்கு 3 மார்க்கில் இது இருக்குது. ஜிடிபி குறைப்பான் அப்படின்னா என்னன்னா, ஜிடிபினா முதலே நான் சொன்னேன் உங்களுக்கு, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஜிடிபி குறைப்பான் என்பது ஜிடிபியில் குறிப்பிட்டுள்ள பண்டங்கள் பணிகளின் விலை மாற்ற குறியீட்டு. அதை மட்டும் கூட போட்டுக்கோங்க. பண்டங்கள் பணிகளோட விலை மாற்ற குறியீட்டு தான் ஜிடிபி. இது வந்து ஒரு விலை குறியீட்டென்னாகும். கொடுக்கப்பட்ட ஆண்டில் பண மதிப்பு அடிப்படையில் இந்த ஜிடிபியை நம்ம என்ன செய்யணும்னா உண்மையான ஜிடிபியால் வகுத்து அதை 100ஆல் பெருக்கணும்னா ஜிடிபி குறைப்பானே கணக்கிடலாம். இதை நம்ம ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, எப்படி ஹவு டு கேல்குலேட்டுன்னு அவன் வந்து அடுத்ததில் அந்த இதில் நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அதை எப்படி நம்ம எழுதும்போது எப்படி எழுதுகிறோம்னா, ஜிடிபி டிஃப்ளேட்டர் இஸ் அன் இண்டெக்ஸ் ஆஃப் ப்ரைஸ் சேஞ்சஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன்க்ளூடட் இன் ஜிடிபி. It's a price index which is calculated by dividing the nominal GDP in a given year by the real GDP. அதாவது இதை வந்து நீங்கள் என்ன செய்றீங்க, ரியல் ஜிடிபியால் வகுத்து அதுக்கப்புறம் இன்டூ 100, அவ்வளோதான். அந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஜிடிபி டிஃப்ளேட்டட் இஸ் ஈக்குவல் டு நாமினல் ஜிடிபி டிவைடட் பை ரியல் ஜிடிபி. நாமினல் ஜிடிபியை ரியல் ஜிடிபியால் டிவைட் பண்ணி 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிறதா என்னது, ஜிடிபி டிஃப்ளேட்டர், அதாவது ஜிடிபி குறைப்பான். 3 மார்க்ஸில் இது இருக்குது. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஜிடிபி குறைப்பான் என்பது ஜிடிபியிலிருந்து குறிப்பிட்டுள்ள பண்டங்கள் பணிகளின் விலை மாற்ற குறியீட்டு எண். இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜிடிபி டிஃப்ளேட்டர் இஸ் அன் இண்டெக்ஸ் ஆஃப் ப்ரைஸ் சேஞ்சஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன்க்ளூடட் இன் ஜிடிபி. இந்த ஃபார்முலாவை நம்ம நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது தேசிய வருவாயை அளவிடும் முறைகள். இப்போ வந்து தேசிய வருவாய் நம்ம பார்த்துட்டோம். என்னது தேசிய வருவாய்னா என்னது, திரும்ப அதை சொல்லி பாருங்கள். ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் பணிகளுடைய மதிப்பு தான் நம்ம என்ன சொல்கிறோம், தேசிய வருவாய். பண மதிப்பு தான் தேசிய வருவாய். இப்போ அந்த தேசிய வருவாய் நீ எப்படி கணக்கிடுற, அதை சுய நுகர்வுக்காக நீ யூஸ் பண்ணலாம், சேமிப்புக்கு யூஸ் பண்ணலாம்,
பண்டங்கள் உற்பத்தி செய்யப்பட்டாலும் அந்த பண மதிப்பை தேசிய வருவாயில் நம்ம கணக்கிடணும். அப்போ அந்த கணக்கிடுறதுக்கு 3 முறைகள் யூஸ் பண்ணுறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் நேஷனல் இன்கம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் இன் இயர் தான் நம்ம வந்து ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் அதுதான் நமக்கு நேஷனல் இன்கம்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ நேஷனல் இன்கம் வந்து எப்படி ஹவு டு கால்குலேட் நேஷனல் இன்கம்னா, தேர் ஆர் 3 மெத்தட்ஸ் தட் ஆர் யூஸ் டு மெஷர் நேஷனல் இன்கம். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரொடக்ஷன் ஆர் வேல்யூ ஆடட் மெத்தட், செகண்ட் ஒன் இன்கம் மெத்தட், தேர்ட் ஒன் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். ஷார்ட்டாக இப்படி வச்சுக்கலாம், ப்ரொடக்ஷன், இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர் 3 தான். அதாவது உற்பத்தி வருமானம் செலவு முறை, உற்பத்தி வருமானம், உற்பத்தி முறை வருமான முறை செலவு முறை, உற்பத்தி முறை வருமான முறை செலவு முறை அப்படின்ற இந்த 3 முறைகளையும் சரியாக பயன்படுத்தி கணக்கிட்டால் இந்த 3 மதிப்பு சமமாக இருக்கும். உற்பத்தி இஸ் ஈக்குவல் டு வருமானம் இஸ் ஈக்குவல் டு செலவு. இந்த 3 முறைகளும் இயல்பாகவே ஒரு சுழற்சியாக இருக்கும். அதாவது மாறி மாறி இந்த சுழற்சி உற்பத்தி வருமானம் செலவு. உற்பத்தி செய்ய உற்பத்தி காரணிகளை வேலைக்கு அமர்த்தினோம்னா வருமானம் பெருகும். அப்போ இந்த உற்பத்தி காரணிகளுக்கு இந்த ஊதியத்தை அளித்து அதன் மூலம் நமக்கு நுகர்வு செலவு ஏற்படும். இப்படியே தான் மாறி மாறி இது வந்து ரொட்டேஷன் மாதிரி நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அதான் இங்கேயும் அதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதே அப்படியே நம்ம இதில் பார்த்தோம்னா இங்கே பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 3 மெத்தட் சொன்னோம். இந்த 3 மெத்தடில் வந்து எப்படி இதை கால்குலேட் பண்ணுறாங்கன்றது இங்கே ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது ஜிடிபி பை சம் ஆஃப் ஸ்பெண்டிங் ஃபேக்டர் இன்கம்ஸ் ஆர் அவுட்புட். ஜிடிபி எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் எப்படி, ஃபேக்டர் இன்கமில் எப்படி, வேல்யூ ஆஃப் அவுட்புட் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி, செலவுகள், காரணி வருவாய், உற்பத்தி கூட்டுமுறை அப்படின்னு சொல்லி எது இதில் அடங்குன்றது அவ்வளோதான். இதில் தான் கொடுத்துருக்காங்க அந்த அடங்குறது. இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம பார்க்க போகிறோம். இது சும்மா நம்ம லைட்டாக பார்த்துட்டா போதும் ஸ்லைட்டாக. ஜிடிபி செலவு கூட்டுமுறையில் நுகர்ச்சி இருக்குது, அரசு செலவினங்கள் இருக்குது, முதலீட்டு செலவினங்கள். இது C+D+I+ சொன்னேன்ல அந்த ஃபார்முலா இதில். அடுத்து பாருங்கள், 2வது பாருங்கள், ஜிடிபியில் என்ன இருக்குன்னா மக்களோட சம்பளம், கூலி, அவங்க சுய வேலை செஞ்சாங்கன்னா அதுக்குரிய சம்பளம், தனியார் துறை மூலமாக கிடைக்கிற லாபம், நில உரிமையாளர்களுக்கான வாடகை, அதெல்லாம் வரும். இங்கே பார்த்தோம்னா ஜிடிபி உற்பத்தி முறையில் முதன்மை, 2ஆம் நிலை துணை நிறுவனங்கள் வருது. அடுத்தது இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு உற்பத்தி முறை. இப்போ உற்பத்தி முறைன்னு எடுத்துட்டோம்னா ஒரு நாட்டில் உற்பத்தியை கணக்கிடுற முறை தான் உற்பத்தி முறை. ப்ராடக்ட் மெத்தட் மெஷர்ஸ் த அவுட்புட் ஆஃப் த கண்ட்ரி. அதாவது ப்ராடக்ட் மெத்தட் வந்து என்ன பண்ணுது, எதை மெஷர் பண்ணுதுன்னா அவுட்புட் ஆஃப் த கண்ட்ரி, எவ்வளோ கிடைக்குது அவுட்புட்டு அப்படின்றத மெஷர் பண்ணுது. இட் இஸ் ஆல்சோ கால்டு இன்வென்டரி மெத்தட். Under this method, gross value of output from different sectors like agriculture, industry, trade and commerce obtained for the entire economy during a year. இதுதான் அவங்க வந்து அந்த மீனிங்கை அவங்க வந்து இது வரைக்கும் நீங்கள் நல்லா தரவாக படிச்சுட்டா போதும். இதுதான் இதில் வந்து அந்த கருத்து ஃபுல்லாகவே அடங்கிருச்சு. இந்த 3 டேப்லெட் காலம் கொடுத்தேன், அதான் இங்கிலீஷ்லேயே அதே தான் கொடுத்துருக்கு. ஜிடிபி எக்ஸ்பெண்டிச்சரில் எப்படி, இன்கமில் எப்படி, வேல்யூ ஆஃப் அவுட்புட்லேயே அதே தான். C+I+G+X-M சொன்னேன்ல, அதான் அந்த மேலே டேப்லெட் காலத்தில் வந்திருக்கு. இப்போ இந்த உற்பத்தி முறையில் என்ன சொல்கிறோம், ஒரு துறையோட வெளியீடு தான் இன்னொரு துறைக்கு உள்ளீடு. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் விவசாயம், தொழில், வாணிகம் போன்ற துறைகளின் உற்பத்தியின் மொத்தமே தேசிய உற்பத்தி ஆகும். அப்போ ஒரு துறையோட வெளியீடு மற்றொரு துறையோட உள்ளீடாக செல்ல இருக்கும். அப்போ வந்து அப்படி செல்ல இருக்கும் பொழுது ஒரே பொருள் 2 முறை அல்லது பல முறை கணக்கில் வர வாய்ப்பு இருக்குது. இதை வந்து இருமுறை கணக்கிடல்னு சொல்கிறோம். இல்லை, இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இறுதி பொருட்களின் மதிப்பையோ அல்லது ஒவ்வொரு துறையிலேருந்து ஏற்படும் மதிப்பு கூட்டலையோ கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இந்தியாவில் வந்து பண்ணை உற்பத்தியில் மொத்த மதிப்பு கீழ்கண்டவாறு கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு பொருளோட வெளியீடு இன்னொரு பொருளுக்கு உள்ளீடாக போகும் அப்படின்றான். அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும். அது இங்கே வந்து நீங்கள் அதை எப்படி எழுதணும்னா, the value of the final product is derived by the summation of all the values added in the productive process to avoid double counting. இதான் இருமுறை கணக்கிடணும். இப்போ எடுத்துக்காட்ட நான் சொன்னேன்னா, இப்போ ஒரு டயர் வந்து என்னென்ன வந்து ஒரு டயரோட விலை வந்து டயர் உற்பத்தி செஞ்சு அந்த டயரோட விலை அதில் போயிடும். திரும்ப அந்த டயர் எதில் மாற்றோம். இப்போ 2 வீலர் வாங்கினோம்னா அந்த 2 வீலரில் வாங்கும்போது அந்த 2 வீலர் விலையோடையும் அந்த டயரோட மதிப்பு வருது, அந்த டயரோட விலை வருது. அப்போ அது இருமுறை கணக்கிடல்னு சொல்கிறோம். இது மாதிரி பலமுறை கணக்கிடல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பொருட்கள் அப்படி இருக்குது. இதை தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பின்னாடி இது உங்களுக்கு டீட்டெயில் வரை இப்போ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறாங்க, அதை நம்ம அவாய்ட் பண்ணணுன்றான். அப்போ அந்த இருமுறை கணக்கிடல் இந்த மாதிரி இதை தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், இறுதி பொருளோட மதிப்பை கணக்கிடணும். அப்புறம் இன்னொரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில்
என்ன என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இன் இந்தியா த கிராஸ் வேல்யூ ஆஃப் த ஃபார்ம் அவுட்புட் இஸ் ஒப்டைன்ட் அஸ் ஃபாலோஸ். 64 வகையான விவசாய பொருட்கள் மொத்த உற்பத்தியில் மதிப்பிடப்படுது. அது ஒவ்வொரு பயிரின் 1 ஹெக்டேருக்கான சராசரி உற்பத்தியை கணக்கிட்டு அந்தந்த பயிர்கள் பயிரிடப்பட்ட மொத்த நிலப்பரப்பால் பெருக்கி பயிரோட உற்பத்தி கணக்கிடப்படுது. 2வது, ஒவ்வொரு பொருளின் மொத்த உற்பத்தியும் சந்தை விலையால் மதிப்பிடப்படுது. தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கு சந்தையில் என்ன மார்க்கெட் வேல்யூ ப்ரைஸ் அதை வச்சு நம்ம மதிப்பிடுறோம், அவ்வளோதான் சந்தை விலை. அடுத்தது இந்த 64 வகையான பயிர்களும் மொத்த உற்பத்தி மதிப்பை எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக அது அதோட மதிப்பை நம்ம கணக்கிடுறோம். அடுத்து லாஸ்ட்டு விவசாய உற்பத்தியோட நிகர மதிப்பு கணக்கிடுறதுக்கு அந்த விவசாயத்துக்கு நம்ம என்னென்ன செலவு பண்ணோம், விதை, உரம், அங்காடி கட்டணம், சரி செய்தல் மற்றும் தேய்மானம், இந்த செலவெல்லாம் நம்ம கழிக்கிறோம். இதெல்லாம் கழிச்சு வர்றது தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதை நிகர மதிப்பாக நம்ம சொல்கிறோம். அதே தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் 64 அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ் இஸ் எஸ்டிமேட்டட். அடுத்தது செகண்டு, த டோட்டல் அவுட்புட் ஆஃப் ஈச் கமாடிட்டி இஸ் வேல்யூட் அட் மார்க்கெட் ப்ரைஸ். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, மார்க்கெட் ப்ரைஸ். அடுத்தது அக்ரிகேட் வேல்யூ ஆஃப் டோட்டல் அவுட்புட் ஆஃப் தீஸ் 64 commodities is taken to measure the gross value of agricultural output. அது ஒவ்வொரு லாஸ்ட் என்ன சொன்னேன் நான், டிடக்ஷன்ஸ். என்னென்ன டிடக்ஷன்னா, இப்போ ஒரு பொருளோட மதிப்புனா இவ்வளோ பணம் வருது, இந்த பொருளை விற்றானா அவ்வளோத்தையும் நம்ம அந்த பணம் முழுசு நமக்கு அது நம்மளுடைய வருமானம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பொருளை தயாரிக்கிறதுக்கு அவன் என்னென்னலாம் செலவு பண்ணியிருக்கான் அதெல்லாம் பார்த்தோம்னா அதெல்லாம் கழிக்கணும்ல. அதான் இங்கே பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்கான். அந்த காஸ்ட் ஆஃப் சீடு, மேன்யூரு, ஃபெர்டிலைசர்ஸு, மார்க்கெட் சார்ஜஸ்ஸு, ரிப்பேர்ஸு அண்ட் டிப்ரிசியேஷன் ஃப்ரம் த கிராஸ் வேல்யூ, இதெல்லாம் போக மீதி தான் உங்களுக்கு கழிக்க தான் வருது. அடுத்தது நெக்ஸ்ட்டு அதே போல் மற்ற துறைகளுக்கும் நம்ம என்ன செய்கிறோம்னா இதே மாதிரி சிமிலர்லி மற்ற துறைகள் என்னது, கால்நடை, காடுகள், மீன், சுரங்கம், தொழிற்சாலை, இது எல்லாமே நம்ம மொத்த உற்பத்தி மதிப்பீடு செய்யப்பட்டு அது சந்தை விலையால் பெருக்கி அதை தான் மொத்த மதிப்புன்னு நம்ம சொல்கிறோம். இதிலே நம்ம என்ன கழிக்கிறோம், தேய்மானெல்லாம் கழிச்சு தான் நிகர மதிப்பு கணக்கிடப்படுகிறது. அவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டால் போதும். அதில் தான் இதில் ப்ரிகாஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரிகாஷன்ஸ்னால் என்னென்னா முன்னெச்சரிக்கைகள் என்ன, இப்போ வளர்ந்து வரும் நாடுக்கு இந்த ப்ரிகாஷன்ஸில் த ப்ராடக்ட் மெத்தட் இஸ் ஃபாலோடு இந்த அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ், பட் இட் இஸ் லெஸ் ரிலையபிள். அண்டர் டெவலப்ட் கண்ட்ரீஸ்னால் என்னென்னா ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கிற நாடுகள் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. இட் இஸ் லெஸ் ரிலையபிள், ரொம்ப நம்ப தகுந்தது அல்ல அப்படின்றாங்க. லெஸ் ரிலையபிள் பிகாஸ் த மார்ஜின் ஆஃப் எரர் இன் திஸ் மெத்தட், இதில் உங்களுக்கு தவறுகள் விளையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எரர்னா அதான். In India, this method is applied to agriculture, mining and manufacturing, including handicrafts. முன்னெச்சரிக்கைகளில் பின்தங்கிய மற்றும் வளர்ந்து வரும் நாடுகளில் உற்பத்தி கையாளப்படுகிறது. இதில் பிழைகள் அதிகம் வர வாய்ப்பு உண்டு. இம்முறையில் இந்தியாவில் விவசாயம், சுரங்கம், தயாரிப்பு, கைவினைப் பொருட்கள்லாம் இதில் பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது, ஒரே பொருள் பல இடங்களில் மதிப்பிடுது. இப்போ ஏற்கனவே நான் ஒரு பைக்கோட அதை உங்களுக்கு சொன்னேன், பைக் வச்சு ஒரு டயர் வச்சு நான் சொன்னேன் உங்களுக்கு. இப்போ அதை ஒரு பொருள் பல இடங்களில் மதிப்பிடப்படும் வாய்ப்பு ஏற்படுதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இறுதி உற்பத்திக்கு எந்த ஒரு பொருள் மூலப்பொருளாவோ இடையில பொருளாவோ இருக்கோ அதை மட்டும் நம்ம கணக்கில் அந்த உற்பத்தியை நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. உதாரணத்திற்கு ஜவுளி, இப்போ ஜவுளியோட விலை, ஒரு துணி வாங்குகிறோம், அப்போ அந்த துணியோட விலையும் அந்த துணி அந்த துணிக்குள்ளே அந்த விலைக்குள் நூலின் விலையும் அந்த நூலின் விலைக்குள் பஞ்சின் விலையும் உள்ளது. எனவே பஞ்சு, நூல், துணி, ஆடைகள் ஆகியவற்றின் மொத்த மதிப்பினை கூட்டுவது பல முறை கணக்கில் சேர்த்தல். இப்போ அதே தான் இங்கே பாருங்கள், டபுள் கவுண்டிங் இஸ் டு பி அவாய்டட் அண்டர் வேல்யூ ஆடட் மெத்தட். அதுதான் நம்ம எக்ஸாம்பிள் வேல்யூ ஆஃப் காட்டன் என்டர்ஸ் வேல்யூ ஆஃப் யான் as cost and value of yarn in cloth and that of cloth in garments. எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று திரும்ப வருது, உள்ளுக்கே அடங்குது. At every stage value added only should be calculated. அதான் பலமுறை கணக்கில் சேர்த்தல் என்ற பிழைக்கு இதை நம்ம சொல்கிறோம். பிழைனா அது தவறு. அடுத்தது அதில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட்டு, சொந்த நுகர்வுக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்களோட மதிப்பையும் தேசிய வருவாய் கணக்கில் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றாங்க. இப்போ விவசாயி என்ன பண்ணுறாரு, விவசாயி தாம் உற்பத்தி செய்த பலவற்றை சந்தைப்படுத்தாமல் தன்னுடைய சொந்த நுகர்வுக்காக வைத்துக் கொள்ளலாம். தனக்கு சொந்தக்காரங்களுக்கு, தாம் வீட்டில் தன்னுடைய நெருங்கின சொந்தக்காரங்களுக்கு இப்போ அரிசியே இருக்குது, இப்படி இத்தனை மூட தனக்கு வேணும்னு சொல்லி அவர் எடுத்து வைக்கலாம். இப்போ அப்படி எடுத்து வைக்கும்போது அதை நம்ம கணக்கில் சேர்த்துக்கொள்ளணுன்றாங்க. அதன் அளவையும் அந்த சந்தை விலையோட பெருக்கி மதிப்பை கண்டுபிடிச்சா தான் தேசிய வருவாயோட கணக்கை நம்ம அதை கரெக்டாக நம்ம சொல்ல முடியும். அதனால்
விவசாயி தன்னுடைய சுய தேவைக்காக எடுத்து வைக்கிறதையும் நம்ம ஆட் பண்ணது. வேல்யூ ஆஃப் அவுட்புட் யூஸ்ட் ஃபார் செல்ஃப் கன்சம்ஷன் அப்படின்னா என்னென்னா தன்னுடைய சுய நுகர்வு, செல்ஃப் கன்சம்ஷன் should be counted while measuring national income. அடுத்தது ரெண்டாம் முறையாக கைமாற்றப்பட்ட டியூரபிள் குட்ஸ், நீடித்த பொருட்கள் வாங்குதல், விற்றல், இது எல்லாமே பண மதிப்பை தேசிய வருவாயில் சேர்க்கக்கூடாது. உதாரணம் கைபேசி, காரு போன்ற பொருட்கள் இரு முறைகள் அல்லது அதற்கு மேல் விற்கப்படுகின்றன. அப்போ அதை திரும்ப திரும்ப நம்ம என்ன செய்யக்கூடாது. இப்போ ஒருத்தவங்க ஒரு கார் வாங்குறாங்க, அதை மறுபடியும் விற்கிறாங்க, அதை வாங்கும்போது செகண்ட் ஹேண்ட் கார், அதை இன்னொருத்தர் வாங்குறாங்க, இப்படியே வாங்கும்போது அது பல முறையில் வருது. அப்போ அதோட விலையை நம்ம வந்து இதில் ஆட் பண்ணக்கூடாது. இது ரெண்டாம் முறை மூணாம் முறை கொடுக்கும் பொழுது தேசிய வருவாயோட அதை நம்ம சேர்க்கக்கூடாது. இதுதான் உற்பத்தி முறையோட கணக்கு. இதோட முடியுது. உற்பத்தி முறைனா உங்களுக்கு இது இந்த கேஸ் ஆஃப் டியூரபிள் குட்ஸ், சேல் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் குட்ஸ் அது என்ன பண்ணுறாங்க, ஷுட் நாட் பி இன்க்ளூடட். செகண்ட் ஹேண்ட் குட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது தேசிய வருமானத்தில் அப்படின்னு. இது உற்பத்தி முறை. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது உற்பத்தி முறை. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்கம் மெத்தட், அதாவது வருமான முறை. வருமான முறையில் தேசிய வருவாய் எப்படி கணக்கிடுறோம் அப்படின்னு. உற்பத்தி நிலைகளில் உற்பத்தி காரணிகள் எல்லா வித ஊதியங்களையும் கூட்டி தேசிய வருமானத்தை கணக்கிடுறோம். இப்போ கணக்கிடுறதுல நிலைகள்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இன்கம் மெத்தட் எடுத்துட்டிங்கன்னா, திஸ் மெத்தட் அப்ரோச்சஸ் நேஷ்னல் இன்கம் ஃப்ரம் த டிஸ்ட்ரிபியூஷன் சைட். இது வந்து நேஷ்னல் இன்கத்தோட டிஸ்ட்ரிபியூஷன் சைட்லேருந்து இதை பார்க்குறோம். Under this method, national income is calculated by adding up all the incomes generated in the course of producing national product. இதில் வந்து ஸ்டெப்ஸ் இன்வால்வ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கணக்கிடுதல் வகைகளில் பார்த்தோம்னா, the enterprises are classified into various industrial groups. அப்போ நிறுவனங்கள் வந்து பல்வேறு தொழில் குழுக்களாக பிரிக்கப்படுது. இது என்னென்ன முறைகள் இதில் ஃபாலோ பண்ணுறோம், நிலைகள். ஃபஸ்ட்டு நிலை பார்த்தீங்கன்னா, நிறுவனங்கள் வந்து தொழில் குழுக்கள், பல தொழில் குழுக்களாக பிரிக்கிறோம். அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த காரணிகளோட வருவாயும் 3 வகையான இனங்களாக பிரிக்கப்படுது. உழைப்பாளர் வருமானம், மூலதன வருமானம், கலப்பு வருமானம். இங்கே எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து இண்டஸ்ட்ரியல் குட்ஸாக பிரிக்கிறாங்கன்னே. அடுத்து பாருங்கள் ஃபேக்டர் இன்கம்மை எப்படி பிரிக்கிறோம் பாருங்கள். லேபர் இன்கம், கேபிட்டல் இன்கம், மிக்சட் இன்கம். லேபர் இன்கம்னா என்னென்னா வேஜஸ் அண்ட் சேலரிஸ். ஒரு லேபருக்கு நீங்கள் என்ன கொடுப்பீங்க, வேஜஸ் சேலரி கொடுப்பீங்க. அதை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். அடுத்து கேபிட்டல் இன்கம்னா என்னென்னா ப்ராஃபிட், இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் அண்ட் ராயல்ட்டி. ஏன்னா நம்ம போடுறது கேபிட்டல் இன்கம்ன்றது முதலீடு வருமானம். மிக்சடுன்னா என்னென்னா ஃபார்மிங், சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அண்டு அதர் ப்ரொஃபஷன்ஸ். இப்போ இது அது ரெண்டாவது பார்த்துட்டோம். ரெண்டாவது இதில் தமிழில் பார்க்கும்போது காரணிகளின் வருவாயை 3 வகையாக பிரிக்கிறோம். உழைப்பாளர் வருமானம், மூலதன வருமானம், கலப்பு வருமானம். அதையே நம்ம உழைப்பாளர் வருமானம்னா அவரோட கூலி, சம்பளம், அது எல்லாமே அதில் வருது, அடங்கிடுது. முதலாளியோட பங்கு அது எல்லாமே. அடுத்தது பார்த்திங்கன்னா மூலதன வருமானம் வந்து லாபம், வட்டி, லாப ஈவு, ராயல்ட்டி. இப்போ கலப்பு வருமானன்றது என்னென்னா விவசாயம் மற்றும் பண்ணை, சிறு தொழில் செய்கிறவங்க அதுலேருந்து கிடைக்கிறதெல்லாம் கலப்பு வருமானம். மூணாவது பாயிண்ட், உள்நாட்டு காரணி வருவாய்கள், ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியின் நிகர வருவாயை கூட்டுவதன் மூலம். இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஒய்னா இன்கம், ஒய் இஸ் ஈக்குவல் டு, இந்த மெத்தடோட பேர் என்னது, இது வந்து வருமான முறை தானே. இப்போ ஒய்னா இன்கம், வருமானம் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஐ ப்ளஸ், இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா, இந்த அது வந்து நம்ம பைஆர் அப்படின்னு வந்து ஸ்மால் ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி. இங்கேயும் அதே தான் இந்த ஃபார்முலா. டபிள்யூ வந்து வேஜஸ்ஸு, ஆர் வந்து ரெண்ட்டு, ஐ வந்து இன்ட்ரெஸ்ட்டு. அடுத்து இந்த பைன்றது வந்து என்னென்னா ப்ராஃபிட்ஸு, எக்ஸ்போர்ட்ஸ் அண்டு ஆர்பின்றது இம்போர்ட்ஸ். ஆர் மைனஸ் பின்னா என்னென்னா எக்ஸ்போர்ட்ஸ்லேருந்து இம்போர்ட்ஸை மைனஸ் பண்ணணும். இதுதான் என்னென்னா உங்களுக்கு வருமான முறையில் இந்த முறையை நம்ம கணக்கிடணும். வருமான முறையில் என்னன்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா எழுதிட்டு, இதுக்கு ஃபார்முலாவுக்கு என்னென்ன வேல்யூ, டபிள்யூனா என்ன, ஆர்னா என்ன, ஐனா என்ன, அது நம்ம எழுதிடுவோம். அப்போ மொத்த தேசிய வருமானம் கணக்கிடும்போது மற்ற துறைகளும், அதாவது எல்லா துறைகள், சிறு நிறுவனங்கள் வரும், வங்கி வரும், காப்பீடு, வாணிபம், போக்குவரத்து, கலை, வீட்டு வேலை செய்கிறவங்க, பொது நிறுவனங்கள், வீட்டு சொத்து வருமானம், அயல்நாட்டு வாணிப பரிமாற்றம், அது எல்லா வருமானமும் இதில் நம்ம மதிப்பிடுகிறோம். இப்போ இங்கேயும் பார்த்தோம்னா இதை வந்து நம்ம சொல்லும்போது திஸ் மெத்தட் இஸ் அடாப்டட் ஃபார் எஸ்டிமேட்டிங் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த ரிமைனிங் செக்டார்ஸ். என்னென்ன செக்டார்ஸ் பாருங்கள், ஸ்மால் என்டர்பிரைசஸ், பேங்கிங், இன்சூரன்ஸ், காமர்ஸ், டிரான்ஸ்போர்ட், ப்ரொஃபஷன்ஸ், லிபரல் ஆர்ட்ஸ், டொமஸ்டிக் சர்வீஸ்னால் வீட்டு வேலை சொன்னேன். அடுத்து பப்ளிக் அத்தாரிட்டிஸ், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஃபாரின் செக்டார் டிரான்சாக்ஷன் எல்லாமே அதில் வருது. ப்ரிகாஷன்ஸ்னால் முன்னெச்சரிக்கை அப்படின்னா இது போக செலுத்துநிலை கணக்கில் வெளிநாடுகளுக்கு சென்ற தொகை தொடர்பான புள்ளி விவரங்களும் இதில்
பெறப்படுகிறது. அதான் அங்கே இங்கேயே அப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். முன்னெச்சரிக்கைகள் அப்படின்னா என்னென்னா, பின்தங்கிய வளர்ந்து வரும் நாடுகளில் இந்த முறை கையாளப்படுகிறது. இதில் பிழை அதிகம் வர வாய்ப்பு இருக்குது. பிழை எப்படி வருதுன்னா, இந்தியாவில் வந்து விவசாயம், சுரங்கம், தயாரிப்பு இந்த மாதிரி கைவினைப் பொருட்கள் வரும்பொழுது இந்த பிழைகள்னு சொல்லிட்டு ஒரு 3 பாயிண்ட் வந்திருக்கு. 4 பாயிண்ட். ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் ஆர் நாட் பி இன்க்ளூடட் இன் எஸ்டிமேஷன் ஆஃப் நேஷனல் இன்கம். ஒரு லைன் இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தா நீங்கள் போதும். எக்ஸாம்பிள் மட்டும் எழுதணும். பென்ஷன் அண்டு சோஷியல் இன்சூரன்ஸ் அப்படின்னா, இறுதி உற்பத்திக்கு எந்த ஒரு பொருள் மூலப்பொருளாகவோ அல்லது இடைநிலை பொருளாகவோ இருந்தால் அந்த பொருளை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு போட்டான். இல்லைன்னா அது வந்து உங்களுக்கு தப்பாகும் அப்படின்னா. அவ்வளோதான். இது வந்து இந்த முன்னெச்சரிக்கைகளாக ரொம்ப நமக்கு எழுத வேண்டிய அவசியம் இல்லை, தெரிஞ்சுட்டா போதும். அடுத்தது த ரெசிப்ட்ஸ் ஃப்ரம் த சேல் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் குட்ஸ். ஆல்ரெடி நான் சொன்னது என்னது, இந்த முறையில் ஜவுளியோட விலைக்குள்ள துணியோட விலையும், துணியோட விலைக்குள்ள நூலோட விலையும், நூலின் விலைக்குள்ள பஞ்சின் விலையும், அப்போ பஞ்சு, நூல், துணி, ஆடை எல்லாம் மொத்தமாக வந்து பலமுறை சேர்றதால வந்தது வழி. அது பிழை. அடுத்தது சொந்த நுகர்வு. சொந்த நுகர்வுன்னா என்னென்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான சொந்த நுகர்வு அந்த விவசாயி எடுக்கிறாருன்னா அது வந்து என்ன ஆகும், அது வந்து இதில் வந்து இன்க்ளூட் ஆகாது. இன்க்ளூட் ஆச்சுன்னா அது வந்து நமக்கு வந்து இல்லை, அதை வந்து இன்க்ளூட் பண்ணணும். பண்ணாமல் இருந்துட்டோம்னா கணக்கில் கண்டிப்பாக சேர்த்து ஆகணும். தேசிய வருவாய் கணக்கில் அதை சேர்க்கணும். உதாரணத்துக்கு, விவசாயிகள் தாம் உற்பத்தி செஞ்ச பலவற்றை சந்தைப்படுத்தாமல் சொந்த நுகர்வுக்காக வச்சுட்டாங்கன்னா அதோட மதிப்பு அப்படியே கணக்கில் சேராமலே போயிடும். அதனால் நமக்கு பின்னாடி பிள்ளைகள் ஏற்படுறதுக்கு வழிவகுக்கும். அதனால அந்த பிள்ளையை நம்ம இதாக அவாய்ட் பண்ணணும்னா என்ன செய்யணும், நம்ம இந்த இதை சேர்த்தே ஆகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இரண்டாம் முறையாக கைமாற்றப்பட்ட corporate profit tax, windfall gains such as lotteries are also not to be included as they do not represent receipts from any current productive activity. அடுத்தது, corporate profit tax should not be separately included as it has been already included as a part of company profit. கம்பெனியோட ப்ராஃபிட்ல இது போயிடும். அதனால் திரும்பவும் அது என்ன ஆகாது, இதில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வருமான முறை, இவ்வளோ நேரம் வருமான முறையை முடிச்சிருக்காங்க. ஐட்டம்ஸ் டு பி இன்க்ளூடட்னு சில ரெண்டு ஐட்டம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, இம்ப்யூட்டட் வேல்யூ ஆஃப் ரெண்ட் ஃபார் செல்ஃப் ஆக்குபைடு ஹவுசஸ் ஆர் ஆஃபீஸஸ். ரெண்டாவது, இம்ப்யூட்டட் வேல்யூ ஆஃப் சர்வீசஸ் ப்ரொவைடட் பை ஓனர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸில் ஃபேமிலி லேபர் இஸ் டு பி இன்க்ளூடட். அடுத்தது, எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், செலவு முறை. மூணாவது முறை செலவு முறை. செலவு முறையில் என்னென்னா, இந்த முறையில் ஒரு ஆண்டில் என்னென்ன மேற்கொள்ளக்கூடிய மொத்த செலவுகள் அத்தனையும் கூட்டி தேசிய வருவாயை நம்ம கணக்கிடுறோம். அப்போ மொத்த செலவுகள் எல்லாமே இதில் வருது. அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. GNP = C+I+G+X-M. ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த ஃபார்முலா தான். Cனா நுகர்வு செலவு, Iனா முதலீட்டு செலவு, Gனா அரசோட கொள்முதல் செலவு, X-Mனா நிகர ஏற்றுமதி. இது எல்லாத்தையும் நம்ம அதில் போன்ற இது கொடுத்துருக்கான். அடுத்தது என்னென்னா, நெக்ஸ்ட் வந்து இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடுக்கு இன்னொரு பேர் அவுட்லே மெத்தட் இங்கிலீஷ் புக்கில். அண்டர் திஸ் மெத்தட் த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் பை த சொசைட்டி. டோட்டலாக எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வருது ஒரு பர்டிகுலர் இயரில் இஸ் ஆடட் டுகெதர். அது எல்லாத்தையும் சேர்க்கும் போது அதில் தான் இந்த GNP = C+I+G+X-M. இங்கே படிக்கும்போது இந்த ஃபார்முலா படிச்சுக்கும்போது ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. Cனா கன்சம்ஷன், எக்ஸ்பெண்டிச்சர் வருதுல, அதனால் எக்ஸ்பெண்டிச்சர் போட்டுக்கணும். அடுத்தது, Iனா ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், Gனா கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், X-Mனா நெட்டு எக்ஸ்போர்ட்ஸ். அவ்வளோதான். அடுத்தது, முன்னெச்சரிக்கைகள். செகண்ட் ஹேண்ட் குட்ஸுக்கு ஏற்கனவே படித்தது தான். ஏற்கனவே வாங்கின பொருட்கள் ஏற்கனவே சொல்லியாச்சு. காரு, இருசக்கர வாகனம், அப்புறம் வந்து கைபேசி, எந்திரம், இது எல்லாமே செகண்ட் டைம் வாங்கும்போது வருவாயில் நம்ம சேர்க்கக்கூடாது, அவாய்ட் பண்ணுறது இதெல்லாம். அடுத்தது, பர்ச்சேஸ் ஆஃப் ஷேர், பங்கு பத்திரங்கள் வாங்கும்போது இரண்டாம் நிலை அங்காடியில் வாங்கும்போது தேசிய வருவாயில் அது சேர்க்கக்கூடாது. ஏன்னா முதல் நிலையிலே அது கணக்கிட்டுருவாங்க. அடுத்து, மாற்று செலுத்து நிலை, அதுதான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் அப்படின்றோம். எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் டுவர்ட்ஸ் பேமெண்ட் இன்கர்ட் பை த கவர்மெண்ட் லைக் ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஷுட் நாட் பி இன்க்ளூடட். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, அரசாங்கம் செய்யும் மாற்று செலுத்துதல், முதியோர் ஓய்வூதியம் வந்து இந்த செலவு நம்ம இதில் சேர்க்கக்கூடாது. எதில், இந்த செலவு முறையில் சேர்க்கக்கூடாது. அடுத்து, லாஸ்ட் பாயிண்ட்டு, எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் இன்டர்மீடியட் குட்ஸ் அப்படின்னா இடைநிலை பொருட்களுக்கு செய்யும் செலவு. விவசாயிகள் விதை, உரம், அவனோட இப்போ துணி தொழிற்சாலைகளுக்கு ஏற்படுற பருத்தி, நூல், இதுக்கெல்லாம் செய்கிற செலவுகள் நம்ம என்ன செய்யக்கூடாதான், இதை வந்து நம்ம தேசிய வருமானத்தில் நம்ம சேர்க்கவே கூடாது. எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் இன்டர்மீடியட் குட்ஸ்னால் என்னென்ன பாருங்கள், சீட்ஸு, உரம், இது விதை,
ஃபர்டிலைசர்ஸ் பை ஃபார்மர்ஸ், அப்புறம் காட்டன் அண்ட் யார்ன், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், இதெல்லாம் சேர்க்கும்போது இதெல்லாமே இதில் இந்த முறையில் வராது. இந்த முறை நம்ம இப்போ நான் என்ன முறை சொன்னேன், நான் செலவு முறையில் இதெல்லாம் இன்க்ளூட் ஆகாது. அவ்வளோதான். அடுத்தது வந்து ஃபேக்டர் காஸ்ட்டு, மார்க்கெட் ப்ரைஸும் கொடுத்துருக்கான். இது நமக்கு வந்து ரொம்ப இன்டீரியராக இதில் நம்ம போக வேணாம். ஜஸ்ட்டு இது என்னென்னு தெரிஞ்சுட்டா போது, இது நமக்கு வேண்டாம். எந்திரங்களை வந்து தமிழ் புக்கில் பாருங்கள், எந்திரங்களை வாடகைக்கு எடுத்தல், நிலம், எந்திரம் வாங்குதல், கூலி மற்றும் சம்பளம் கொடுத்தல், மூலதனத்தை பெறும் செலவு, தொழில் முனைவோருக்கு கிடைக்கும் லாபம், இதெல்லாம் உற்பத்தி செலவு. அரசிற்கு செலுத்தும் வரிகள். அப்போ இந்த இத்தனாவது பக்கத்தோட உங்களுக்கு இதோட முடியுது. நெக்ஸ்ட் இதை செலவு முறையோடு நம்ம முடிச்சுக்கிறோம். எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடோட முடியுது. இதோட மீதியை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இப்போ டைம் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.